சதுரங்க வேட்டை ஸ்டைல்ல பாதி விலைக்கு தங்கம்னு ஆஃபர். கோடிக்கணக்கில் சுருட்டுன 3 பெண்கள். சென்னையில முகப்பேர்ல இயங்கிட்டு இருக்கிற ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்படின்ற நகை கடையில பாதி விலைக்கு தங்கம், 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ண வாரம் முழுக்க 3% வட்டி கிடைக்கும் அப்படின்னு கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிச்சு ரொம்ப பெரிய மோசடி நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த திட்டத்துல முதலீடு பண்ண பலருமே ஏமாத்தப்பட்ட நிலையில 3 பேரை அரெஸ்ட் பண்ண போலீசார் அவங்க கிட்ட தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மோசடி எப்படி நடந்தது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். குறுக்கு வழியில அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு அப்பாவி மக்களுக்கு ஆசையை காமிச்சு நடக்கிற மோசடிகள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. தீபாவளி ஏல சீட்டு நடத்தி மோசடி, நகை சீட்டு மோசடி, பணத்தை முதலீடு பண்ணா அதிக வட்டி தரதா முதலீடு அப்படின்னு புது புது டெக்னிக்ஸை பயன்படுத்தி மோசடி கும்பல்கள் பணத்தை வாங்கி ஏமாத்திடுறாங்க. குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஆசையில முதலீடு பண்ற அப்பாவிகள் இந்த வலைகள்ல விழுறாங்க. இந்த மாதிரி மோசடிகளை நம்பி ஏமாற வேணாம் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டாலும் இந்த மோசடிகள் நின்னபாடு கிடையாது. எப்படியெல்லாம் மனுஷனோட ஆசையை தூண்டி ஏமாத்துற சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத பத்தின பல சினிமாக்கள்ல காட்சியா வச்சிருந்ததையும் நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா சதுரங்க வேட்டை படத்துல ஒருத்தருக்கு பணத்தாசை காட்டி அவங்க கிட்ட இருந்து எப்படி பணத்தை மோசடி கும்பல் சுருட்டுறாங்க அப்படின்றத தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க. நகைக்கடை ஒன்றுல பாதி விலைக்கு தங்கம் அப்படின்னு ஆஃபர் கொடுத்திருக்கிறதா மக்களையும் நகைக்கடை உரிமையாளரையும் சேர்த்து ஏமாத்திட்டு போவாங்க ஒரு சீன்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இங்க விஷயத்துக்கு வரலாம். சென்னையில கிட்டத்தட்ட சதுரங்க வேட்டை ஸ்டைல்லயே ஒரு மோசடி சம்பவம் நடந்திருக்கு. சென்னை முகப்பேர்ல ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்படின்ற நகைக்கடை இயங்கி வருது. இந்த நகைக்கடையில வாடிக்கையாளர்களை கவர்ற விதமா சில கவர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதாவது பாதி விலையில தங்க நகை திட்டம், 1 லட்சம் முதலீடு பண்ணா வாரந்தோறும் 3% வட்டி கிடைக்கும் அப்படின்னு திட்டங்கள் போட்டிருக்காங்க. தங்க போற ரேட்டுக்கு பாதி விலையில தங்கம்னா சும்மாவா அப்படின்னு நினைச்ச மக்கள் நகைக்கடை விளம்பரத்தை நம்பி முதலீடு பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்த நகைக்கடை திட்டத்துல பலருமே முதலீடு பண்ணதுனால கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த நகைக்கடை நிறுவனம் சுருட்டினதா சொல்லப்படுது. ஆனா வாக்குறுதி கொடுத்தபடி பணத்தை திருப்பி கொடுக்காமலையும் பாதி விலையில தங்க திட்டத்துல மோசடி பண்ணதாவும் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ண போலீசார் தலைமறைவா இருந்த பானுவள்ளி, சுஜாதா, திவாய் சந்தோஷ்னு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. சென்னையில நகைக்கடையில நடந்த இந்த மோசடி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிக வட்டி, பாதி விலையில தங்கம் அப்படின்னு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது அப்படின்னும் ரிசர்வ் வங்கி விதிகளின்படி செயல்படுற நிதி நிறுவனங்கள்ல மட்டும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு போலீசார் அறிவுறுத்தல் பண்ணிட்டு இருக்காங்க.